தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாலில் பட்டதாரி இளைஞருடைய வியக்க வைக்கும் சூரியகாந்தி தோட்டம் பார்வையிட குவியும் ஏராளமானோர். யாழ்ப்பாணம் அராலி பகுதியை சேர்ந்தவர் தான் விதுஷன். இவர் ஒரு சூரியகாந்தி தோட்டத்தினை வைத்து அதனை பராமரித்து வருகின்றார். இந்த விடயம் குறித்தும் இந்த செயற்பாடு குறித்தும் அவருக்கு கிடைத்த அனுபவங்களை அவர் தற்பொழுது பகிர்ந்திருக்கின்றார். இவரினால் அமைக்கப்பட்ட இந்த சூரியகாந்தி தோட்டம் தொடர்பான காணொளிகள் அதிகமாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் உலா வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே இலங்கை என்றால் சூரியகாந்தி தோட்டம் என்பது எங்குமே அதிகமாக இல்லை, யாருமே பார்த்ததும் இல்லை அப்படி இருக்கு என்று. ஆனால் இந்த இளைஞர் தன்னுடைய முயற்சியினாலே இவ்வாறான ஒரு தோட்டத்தை அமைத்து அதில் அவருக்கு வருமானமும் ஈட்டி வருவதாக கூறியுள்ளார். அந்த சூரியகாந்தி தோட்டத்தினை பார்வையிடுவதற்காக பலர் அங்கு சென்று, அதாவது வெளி மாவட்டங்களிலும் இருந்து பலர் வருகை தந்து தன்னுடைய தோட்டத்தினை பார்த்து அங்கு புகைப்படங்கள் காணொளிகள் எடுப்பதாகவும் கூறியுள்ளார். இதனூடாக தன் வருமானத்தை ஈட்டிக் கொள்வது மட்டுமல்லாது தனக்கு ஒரு நல்ல பெயரும் தான் எடுத்த முயற்சிக்கு வெற்றியும் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். அவர் தன்னுடைய அனுபவம் குறித்து கூறுகையில் தான் உள்ளூர் உணவு உற்பத்திகளை செய்து வருவதாகவும், அதாவது குறிப்பாக எண்ணெய் உற்பத்தியினை தான் மேற்கொண்டு வருவதாகவும், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய் என பலவற்றை உற்பத்தி செய்து வருவதாகவும், அது மட்டுமல்லாது இப்படியெல்லாம் செய்து கொண்டு வரும் பொழுதுதான் தனக்கு சூரியகாந்தி எண்ணெயினை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருந்ததாக கூறியிருக்கின்றார். அதற்காக அவர் ஆரம்பத்தில் அராலி பகுதியில் இருக்கின்ற வீடொன்றினை தெரிவு செய்து அங்கு சிறிய அளவில் ஒரு தோட்டமாக அமைத்து சிறிதாக செய்து வந்துள்ளதாக கூறியுள்ளார். எனினும் அந்த முயற்சியில் தான் வெற்றி அடைந்துள்ளதாகவும், இந்த சூரியகாந்தி தோட்டத்தினை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள், அதாவது 90 நாட்கள் எடுக்கும் என்றும், முற்றாக அதனை அறுவடை 90வது நாளில் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். இதனை தான் முதல் கட்டமாக உதாரணமாக செய்து பார்த்த பொழுது தனக்கு வெற்றி கிடைத்துள்ளதை அடுத்தே தான் அதன் பின்னதாக வயல் செய்யக்கூடிய மாதிரி ஒரு இடத்தை தெரிவு செய்து இந்த சூரியகாந்தி பயிற்சியை மேற்கொண்டதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தான் இந்த தோட்டத்தினை மட்டும் அமைக்காது சிறு பயிர் செய்கையாக இருக்கின்ற கவுப்பி, கடலை மற்றும் வெங்காயம், உருளைக்கிழங்கு என்று செய்யக்கூடிய சிறு பயிர் செய்கைகளையும் செய்து சூரியகாந்தியையும் பயிரிடக்கூடிய வகையில் தான் பாத்தி அமைப்பார் என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது தான் இந்த சூரியகாந்தி தோட்டத்தினை அமைத்த தோட்டத்திலேயே பயரை பயிரிட்டதாக கூறியிருக்கின்றார். அதாவது பயிர் செய்கைக்கான பாத்தியின் அளவை தான் காட்டி பயரை பயிரிட்ட பின்னதாக சூரியகாந்தி விதைகளை அதற்கேற்ற அப்பால் ஒவ்வொரு அடி அங்குலம் தூரம் அளவுக்கும் தான் அதனையும் பயிர் செய்து வந்ததாகவும், தனக்கு ஒரே பயிர் செய்கையில் 2 வருமானம் ஈட்டுவதாகவும் கூறியிருக்கின்றார். இது ஒரு இளைஞருடைய தனித்து நின்ற செயற்பாடு மட்டுமல்லாது அவருடைய முயற்சிக்கான வெற்றியும் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இருந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களாக எண்ணெய் மாத்திரம், எண்ணெயில் பல வகை எண்ணெய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனினும் சூரியகாந்தி எண்ணெயானது வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகின்றது. எனினும் எங்களுடைய நாட்டிலிருந்து இந்த சூரியகாந்தி எண்ணெயினை எதற்காக நாங்கள் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற கேள்வி அந்த இளைஞருக்கு இருந்துள்ளதாகவும், இதன் செயற்பாடாகத்தான் தான் இந்த முயற்சியினை மேற்கொண்டு வெற்றி அடைந்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த சூரியகாந்தி பயிர் செய்கை மேற்கொள்வது மட்டுமல்லாது சூரியகாந்தி எண்ணெயினையும் தற்பொழுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் இவ்வாறு கூறிய இளைஞர், பல்கலைக்கழக படிப்பு முடித்த பின்னதாக பலர் தங்களுடைய படிப்பிற்கான வேலை கிடைக்கும் மட்டும் நேரத்தை பிரயோசனப்படுத்த வேண்டும் அல்லது அவருடைய செயற்பாட்டில் ஏதாவது தனித்து நின்று முக்கியத்துவம் வழங்கி ஒரு முயற்சியினை கையெடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்றும் நினைப்பார்கள். அது மட்டுமல்லாது ஒவ்வொருவருக்கு பிடித்தமான ஒவ்வொரு துறை இருக்கின்றது. அதை அவர்கள் தெரிவு செய்து தங்களுடைய விருப்பப்படி அந்த துறையினை நேசித்து அதில் முயற்சி எடுத்தால் தோல்வி என்பது கிடையவே கிடையாது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த இளைஞருடைய செயற்பாடு இருக்கின்றது. இந்த இளைஞர் பல்கலைக்கழக பட்டதாரியாக இருந்த பொழுதும் அவர் அதன் பின்னதாக தான் ஒரு துறையில் ஆர்வம் செலுத்த வேண்டும், அதுவும் எங்களுடைய நாட்டிற்கு ஏற்ற வகையில் மற்றவர்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சியினை முன்னெடுத்த பொழுதுதான் அவருக்கு இந்த யோசனை வந்ததாகவும், இதன் போது அவர் இவ்வாறு ஒரு பயிர் செய்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து வயலை தெரிவு செய்து வயல் அறுவடையின் பின்னதாக சூரியகாந்தி பயிர் செய்கையினை மேற்கொண்டு அது தற்பொழுது 90 நாட்களின் பின்னதாக அறுவடைக்கேற்ற நாட்கள் நெருங்கிவிட்டதாகவும் கூறுகின்றார். இப்பொழுது அந்த சூரியகாந்தி தோட்டமானது பலர் பார்வையிடுகின்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறி இருக்கின்றது. அதிலும் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் இந்த சூரியகாந்தி தோட்டத்தினை பயிரிட்டது ஒரு முருகன் கோவிலுக்கு முன்னதாக.
அப்படியே சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கின்றது. நிறைய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அது மட்டுமல்லாது சூரிய கதிரானது நேரடியாக படக்கூடிய ஒரு வெட்ட வழியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது முன்னதாக கோயில் இருக்கின்றது என்பது மிகவும் அந்த தோட்டத்திற்கு அழகை சேர்க்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த இளைஞருடைய முயற்சியானது தற்பொழுது வெற்றியின் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதாவது அவர் 500 ரூபாய் செலவில் தான் இந்த தோட்டத்தினை பயிரிட வழிகிட்டார். ஆனால் அதன் பின்னதாக அவருக்கு நீர்ப்பாசன செலவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். ஒரு கிழமையில் ஒரு தடவை தான் அந்த தோட்டத்திற்கு நீர் இறைக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் அடிக்கடி இவ்வாறு நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் இது ஒரு குறைந்த முதலீடில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு செயற்பாடு என்றும் அந்த இளைஞர் கூறியிருக்கின்றார். பலர் எங்களுடைய நாட்டில் பல உற்பத்தி பொருட்களை பயிரிட்டு பல பொருட்களை ஏற்றுமதியும் செய்கின்றார்கள். அவ்வாறான இடத்தில் குறைந்த முதலீடில் அதிக அளவு லாபம் பெறக்கூடிய இந்த பயிர் செய்கையினை யாருமே முன்னெடுப்பது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் அல்லது தாங்கள் தனித்து நின்று ஒரு செயற்பாட்டை செய்து தனியொரு சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று எங்களுடைய இளைஞர்களுடைய துடிப்பு இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு உதாரணமாக திகழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற வரிசையில் தான் இந்த விதுஷன் என்ற பல்கலைக்கழக பட்டதாரி மாணவன் தற்பொழுது இந்த சூரியகாந்தி தோட்டத்தினை அமைத்தது மட்டுமல்லாது அவருக்கு அதனூடாக வருமானம் வருகின்றது என்றதை அப்பால் தாண்டியும் அவருடைய தோட்டத்தை பார்ப்பதற்கு நிறைய பேர் அங்கு வருவது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இன்று அதிகமாக சமூக வலைதளங்களில் இந்த இளைஞருடைய செயற்பாட்டுக்கும் அவர் தனித்து நின்று இந்த துறையில் சாதித்துள்ளமை தொடர்பிலும் பல தரப்பிலும் இருந்து அந்த இளைஞரை பாராட்டி வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு துறையை தெரிவு செய்து ஒவ்வொரு முயற்சியினை எடுத்தால் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.